சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 டூட் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய பட்ட பேர்லாம் வச்சுருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி என்ன பட்ட பேர் வச்சுருக்கீங்க, யாருக்கு வச்சிங்க? என் ஃப்ரெண்டுக்கா வச்சுருக்கேன். காரக்குழம்பு. காரக்குழம்பா? என்ன காரக்குழம்பு? அதில் என்ன விஷயம் இருக்கு? எதனா ஒன்று சொன்னால் மூஞ்சால் அடித்த மாதிரி பேசுவாங்க. மச்சான் ஒரு பார்த்தா போடா. நிறைய பட்ட பேர் வச்சிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நாயின்னு வச்சிருக்கோம், மோளக்கார சட்டைன்னு வச்சிருக்கோம். மோளக்கார சட்டையா? எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு சார் ஒருத்தருக்கு தமிழ் சார் ஒருத்தருக்கு டெமோ மாமான்னு வச்சிருப்போம். டெமோ மாமா? அதாவது பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பார். ஸோ ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா தெளிவாக சொல்ல மாட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிப்பார். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அந்த டெமோ சொல்லி தான் ஒரு விஷயத்தையே முடிப்பார். ஸோ அதனால் அவருக்கு டெமோ மாமான்னு வச்சுருக்கோம். டெமோ பண்ணி தான். ஆமாம், ஃபுல்லாக அந்த டெமோ என்னென்ன பண்ணுறோன்றது தெளிவாக சொல்லணும். நல்ல வேறு சயின்ஸ் டீச்சராக இல்லாத வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எதனால? அது வந்து இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் இருக்கீங்க? டேல் டேல். கோழின்னு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்டுக்கு. கோழியா? நான் வைக்கல. விளையாடும் போது என்ன பண்ணாங்க, ஸ்கூலில் பார்க்கும்போது என்னன்னா மண்டல ஒரு கோழி மாரி வச்சுலாம் பாருங்க. அதில் வந்து அவன் பேர் கோழின்னு மாறிடுச்சு. இப்போதைக்கும் நாங்கள் அதை தான் மெயின் பண்ணுவோம். கோழி தான் சொல்லுவீங்களா? கோழி தான். நம்பர் சேவ்? கோழி தான் பண்ணிக்கிறேன். போன உடனே நான் காட்டுவேன். ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ப்ரொஃபஸர் இன்பராஜ் அப்படின்னு வச்சிருக்கேன். ஏங்க? ஒன்லி கேஸ் கிட்ட மட்டும்தான் கம்யூனிகேஷன் வச்சிருப்பான். பசங்க கிட்ட வர மாட்டாப்ல தலைவர். என்ன பார்த்தாலே கஸ்பர் நம்புறாங்க. இனிமேல் என்ன தப்பு? ஒரு பொண்ணு பட்ட பேர் வச்சிருக்கேன். ஒரு பொண்ணுக்கா? பொண்ணுக்கா? யாரு? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஓகே, என்ன பேரு? ஒத்தரோசா. பேரு புதுசாக இருக்கு. அந்த பொண்ணு வரும், தினைக்கு ஒத்தரோசா தான் வச்சுட்டு வரும். அங்கே இருக்க கிளாஸ் பசங்க எல்லாம் அதை பார்த்து மயங்கி விடுவாங்க. மயங்கி விடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ரோஸா? ரோஸ். நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க வேறியம்மா. நீங்களும் ஒருத்தர். ஆமாம், நானும் வீந்தேன். நானும் போய் வாங்கி கொடுத்தேன் ரோஸ். அப்ப ஒன் சைடு லவ். ரோஸ் வாங்கி கொடுத்தேன். அது என்ன செருப்பால் அடிக்காத வரையும் அடிச்சிச்சு. ஒரு வார்த்தை வெளியே சொல்லிருப்பனா? சரி, ஓகே. இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, பாவமா இருக்கு. இப்பதான் கரண்ட்ல இருக்க ரோஸ் வாங்கிக்கலாம் பிளான் இருக்கா? இல்லை வேணாம், செருப்படி போதும். ஒண்ணு மட்டும் தான் நம்ம கணக்கு பார்க்கணும். நேத்து 10 அடி அடிச்சிருக்காரா, இன்னைக்கு 8 அடி தான் அடிச்சிருக்காரு. அப்படின்னா 2 அடி நமக்கு லாபம். என்ன பேரு? ஏதோ பட்டாம்பூச்சி போகுது பாருங்க, அழகா இருக்கு. ஆமாம், பட்டாம்பூச்சி தான். நிஜமாவா? நான் சும்மா சொன்னேங்க. அங்க போச்சு பட்டாம்பூச்சி. தெரியுத பட்டாம்பூச்சி தான். அப்படி எதனால பட்டாம்பூச்சி வச்சிருக்கீங்க? சும்மா படப்படம் பறந்துனே இருப்பான். படப்படன்னு பறந்துட்டே இருப்பாரா? உடனே ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஆதித்யவர்மான்னு பேர் வச்சிருக்காங்க. ஆதித்யவர்மா? ஆதித்யவர்மா மாதிரி தான். அவனை பார்த்தாலே எல்லா பொண்ணுக்கும் இம்ப்ரெஸ் ஆகி பட்டுன்னு ப்ரோபோஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு கூட உருப்படியா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பிரேக்கப். எத்தனை பிரேக்கப் இது வரைக்கும்? எனக்கு தெரிஞ்சு 4. 4. இப்போ 5வது ஓடிட்டு இருக்கு. அதுவும் பிரேக்கப் ஆயிடும். அப்படியும் கொய்யால நீ என் கையால தான்டா மறறா போற. கொஞ்சம் சைக்கோ. ஐயோ. சரி, ஓகே. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பட்ட பேர் வைக்கணும். என்ன பட்ட பேர் வைக்கலாம்? நான் எப்பவுமே அழகா இருக்கவங்களுக்கு பட்ட பேர் வைக்கிறதுலக்கா. அழகா இருக்கவங்களுக்கு பட்ட பேர் வைக்கிறதுலக்கா. ஆனா உங்களுக்கு கேட்கலாம், உங்களுக்கு தப்பு இல்ல. நீங்க தான் ஆதித்யவர்மாவா? ஒரே சிரிப்பா இருக்கு, ஜாலியா. ஓகே, உங்களுக்கு பட்ட பேர் வைக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இப்பெல்லாம் கூப்பாத அப்படின்னீங்களா, இல்ல பரவாயில்ல கெத்தாதா இருக்கீங்களா? பரவாயில்ல கெத்ததாங்க இருக்கு. கெத்தாதான். டேய், நீ கலாய்க்கிறது தெரியாம பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காண்டா. ஜாலியா இருக்கா அவருக்கு. நீங்க சொல்லுங்க டியூட்.